தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே காணப்படுகிற பலிபீடம். ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்க்கிறா? உன் தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட வகையிலே நீ தேவனோடு நேரம் எடுக்கிறது வேறு. தேவன் தனிப்பட்ட வகையிலே உனக்கு செய்கிறவைகளுக்கு தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது வேறு. ஆனால் ஒரு குடும்பமா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? தேவ சமூகத்திலே வந்து தேவனை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பலிபீடங்கள் சிதைந்து போய் கிடக்கிறது. குடும்பமா உட்கார்ந்து தேவன் எங்களுக்கு இவைகள் எல்லாம் செய்திருக்கிறார் என்று தேவனுக்கு நன்றி சொல்லுகிறதான குடும்பங்கள் குறைவுபட்டு இருக்கிறது. இன்னும் அநேக குடும்பங்களிலே அப்படி ஒரு பலிபீடங்களே இல்லை. சில குடும்பங்களிலே பலிபீடங்கள் இருக்கிறது. எப்போதாவது அங்க என்ன செய்யப்படும் சொன்னா பலி செலுத்தப்படும். தேவன் எதிர்பார்க்கிறார். இவைகள் தான் நம்முடைய வாழ்வை என்ன செய்யும்? ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு வரும்.